சாதாரண வளர்ச்சிக்கும் புற்றுநோய் வளர்ச்சிக்கும் இடையிலுள்ள வித்தியாசம். இந்த கட்டிகள் எவ்வாறு ஒரு ஆபத்தான புற்றுநோயாக மாறுகிறது? மூளை போன்ற இடத்திற்கு பரவும் ஆற்றலை கொண்டது. டாக்டர், இந்த மாதம் முழுவதும் மார்பக புற்றுநோய் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. புற்றுநோய் என்றால் என்ன? புற்றுநோய் என்றால் பல்வேறுபட்ட புரிதல்கள் மக்களிடையே இருக்கின்றன. புற்றுநோய் என்றால் கலங்கள் கட்டுப்பாடின்றி பெருகி வளர்வது. கலங்கள் வளர்வதென்பது எமது உடலுக்கு அத்தியாவசியமான ஒன்று. சிறு குழந்தை பெரியவர்களாக வளரும் போது கலங்கள் வளர்க்கின்றன, பிரிகின்றன. நமது உடலில் ஒரு காயம் ஏற்படும் போது கலங்கள் பிரிந்து வளர்ந்து அந்த காயத்தை மாற்றுகின்றன. ஆனால் புற்றுநோயில் இந்த கலங்கள் கட்டுப்பாடின்றி பிரிந்து வளர்கின்றன. என்றபடியால் சாதாரண வளர்ச்சிக்கும் புற்றுநோய் வளர்ச்சிக்கும் இடையிலுள்ள வித்தியாசம், சாதாரண வளர்ச்சி ஒரு கட்டுப்பாடுடைய வளர்ச்சி, ஒரு நேரத்தில் அது நிறுத்தப்படும். புற்றுநோய் வளர்ச்சி, புற்றுநோய் கட்டிகள் இந்த கட்டுப்பாடற்ற வளர்ச்சி. என்றபடியால் அவைகள் கட்டிகளை தோற்றுவிக்கும். உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு எல்லாம், இந்த கட்டிகள் எவ்வாறு ஒரு ஆபத்தான புற்றுநோயாக மாறுகின்றன? இந்த கட்டிகள் சாதாரணமாக வளர்வதோடு மட்டுமல்லாமல் இந்த கட்டிகள் அதன் அடித்தளத்தை, உதாரணமாக தோலில் ஒரு புற்றுநோய் ஏற்பட்டால் தோலில் மட்டும் கட்டியை தோற்றுவிக்காமல் தோலின் அடித்தளத்தை துளைத்து உள்ளே செல்லக்கூடிய ஆற்றலை பெறுகின்றது. அதை நாம் கெப்பாசிட்டி ஆஃப் இன்வேஷன் என்று கூறுவோம். அது மட்டுமல்ல, இது உள்ளே துளைத்து சென்ற பின் இதன் அடியில் இருக்கும் நரம்புகள், குருதிக்கலங்கள், நிணநீர்க்கலங்கள் வழியாக இது தோன்றிய இடத்திலிருந்து தொலைவில் உள்ள அங்கங்களான ஈரல், நுரையீரல், எண்புகள், மூளை போன்ற இடத்திற்கு பரவும் ஆற்றலை கொண்டது. இதை நாம் கெப்பாசிட்டி ஆஃப் மெட்டாஸ்டேஸ் என்று கூறுவோம். அப்ப கட்டுப்பாடன்றி பெருகும் நிலை, துளைத்து உள் செல்லும் நிலை, அங்கிருந்து பரவி படர்ந்த நிலை என்றபடியால் தான் இந்த புற்றுநோய் ஒரு அபாயமான நோயாக கருதப்படுகிறது.